Hi friends, welcome to VividTech. உங்களுக்கு உங்க Android மொபைல்ல வந்து மிஸ் கால் நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆக மாட்டேங்குதா? அதாவது யாராவது உங்களுக்கு வந்து ஒரு மிஸ் கால் குடுக்குறாங்க. அப்படி மிஸ் கால் குடுக்குறப்போ வந்து அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இரிட்டேட்டான விஷயமா இருக்கும். ஏன்னா யாராவது மிஸ் கால் குடுத்துருக்காங்கன்றத வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வராத இஷ்யூ வந்து நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? இருந்தா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து மிஸ் கால் நோட்டிஃபிகேஷன் வந்து வர மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க மொபைல்ல Google Play Store யூஸ் பண்ணி, அதில ஃபோன் அப்படின்றத சர்ச் பண்ணி, அந்த மாதிரி ஏதாவது ஆப் வந்து ஃபோன் சம்மந்தமான ஆப் நீங்க யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா, அந்த ஃபோனுக்காக அந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பார்த்து, அப்டேட் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா அப்டேட் பண்ணிருங்க. சம்டைம்ஸ் நம்ம அப்டேட் பண்ணாம பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே, இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வராம இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க அத வந்து செய்து கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க செய்ய வேண்டியது, உங்க மொபைல்ல வந்து ட்ரூ காலர் இந்த மாதிரியான ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த ஆப்ப வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த மாதிரி ட்ரூ காலர் ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணாம இருந்தாலும், சம்டைம்ஸ் வந்து கால் வந்து பிளாக் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்லாட்டி நோட்டிஃபிகேஷன் வந்து வராம இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஆப்ப வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மிஸ் கால் ஒண்ணு அடிச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க. நோட்டிஃபிகேஷன் வருதா வரலையான்னு. மோஸ்ட்லி இப்படி ட்ரூ காலர் அன்இன்ஸ்டால் பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ வந்து நம்மளால ஈஸியாக சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல தான் காட்டும். ஸோ எந்த மொபைலில் லோட் ஆகுது. நீங்கள் லோட் ஆகுன அப்புறமா இதில் ஃபோன் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபோன். ஸோ எந்த மொபைலில் ஃபோன் சர்ச் பண்ணணும் காட்டல. அப்படி நீங்கள் உங்கள் மொபைல்லையுமே காட்டாட்டி இந்த கார்னரில் பார்ப்பீங்களா ஆச்சுன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அதை வந்து கொடுத்துட்டு இதில் ஷோ சிஸ்டம் ப்ராசஸஸ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. அப்படி கொடுத்துட்டு திரும்ப இந்த இடத்துல நீங்கள் வந்து சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா, ஃபோன் அப்படின்னு நான் திரும்ப சர்ச் பண்ண போகிறேன். ஷோ சிஸ்டம் ப்ராசஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல சர்ச் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா, ஃபோன் ஆப் வந்து இந்த இடத்துல காட்டும். அப்படி காட்டின அப்புறமா நீங்கள் இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் எனேபிள் இருக்கா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணி கொள்ளுங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல டிசபிள் இருக்குமா இருந்தாலுமே மிஸ் கால் நோட்டிஃபிகேஷன் வந்து வராமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதையுமே செக் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு திரும்பவுமே இதில் ஃபோன் சர்வீசஸ் அப்படின்றது இருக்கான்னு பாருங்கள். ஸோ அது இருக்குமா இருந்துச்சுன்னா அதையுமே ஒரு ஓப்பன் பண்ணிவிட்டு இதுலேயுமே நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாம் எனேபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி கொள்ளுங்கள். இதுலேயும் டிசபிள் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனேபிள் பண்ணி கொள்ளுங்கள். திரும்பவும் பேக் வந்து இதில் ஃபோன் மெசேஜிங் ஸ்டோரேஜ் அப்படின்றது எல்லாமே இருக்குது. இதுலேயுமே வந்து நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி எல்லாம் எனேபிள் இருக்கா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணி கொள்ளுங்கள். மோஸ்ட்லி இப்படி டிசபிள் இருந்தாலுமே இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு எனேபிள் இல்லாட்டி எனேபிள் பண்ணிவிட்டு ஒருக்க மிஸ் கால் ஒன்று கொடுத்து செக் பண்ணி பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் வருதா வரலையான்னு. அதோட லாஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் சிஸ்டம் போயிட்டு இதில் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுலேயுமே வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் செக் பண்ணி சாஃப்ட்வேர் அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வராமல் இஷ்யூஸ் இல்லாட்டி வேறு ஏதாவது இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக மிஸ் கால் நோட்டிஃபிகேஷன் வராத இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாலே அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you.